ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு ஆதிரடிஷன். இந்த வீடியோ எதுக்கான பொங்கலோட பேனர் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம டெம்ப்ளைனில் எப்படி மாஸாக வச்சுருக்கோம் அந்த பேனர் தான் பார்க்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோ, நம்ம எப்பயும் போல் நம்ம டெலிகிராம் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைலும் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலிகிராம் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக உள்ள ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ, எப்பயும் போல் நம்ம ஒரு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி போட்டாப்புல பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எடிட் ஃபோட்டோ கொடுத்துட்டு நம்ம அந்த பேக்ரவுண்ட் லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் அப்புறம் பேக்ரவுண்டு. இந்த பேக்ரவுண்டில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் மேக் பண்ணது பேக்ரவுண்ட்லாம். அது எப்படி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக. ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு நான் ஒரு 3 ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ப்ரோ. 3 ஃபோட்டோ தான் வச்சு பண்ண போகிறேன். 1 2 3. ஏன்னா இந்த ஃபோட்டோ எல்லாமே பெருசாக தான் வைக்க போகிறேன். ஓகே ப்ரோ, அதை வச்சுட்டு அழிச்சிருங்க. கீழே ஸ்பேஸை மட்டும் கிளியர் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு சூப்பராக வரும் அவுட்புட்டு. ஸ்பேஸை மட்டும் கிளியர் பண்ணால் போதும். கரெக்டாக மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ. அட்ஜஸ்ட்டில் தான் ப்ரோ இருக்குது. ஓகே, நான் இதையும் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன் கீழே. ஓகே, வச்சாச்சு ப்ரோ. ஓகே, வச்சாச்சு. நம்ம கொடுத்துருக்க அந்த பொங்கல் பிஎன்ஜி எடுத்துக்கலாம் ப்ரோ. நான் 2 கொடுத்துருக்கேன். எனக்கு ஏதாச்சும் ஒன்று தான் பெட்டராக தோணும். அதனால் நான் பெட்டராக ஏதாச்சும் ஒன்று வச்சுக்குவேன். உங்களுக்கு எது பெட்டராக தோணுதோ அதை வச்சுக்கோங்க. எனக்கு இது பெட்டராக தோணுதா என்னன்னு வச்சா தான் தெரியும். எனக்கு இது செட் ஆகலை. சரி, நான் லாஸ்ட்டாக வச்சுக்கிறேன் ப்ரோ. கொடுத்துருக்க டைலாக் எடுத்துக்கலாம் ப்ரோ. ரொம்பலாம் வீடியோ இருக்காதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ இந்த வீடியோ. சின்னதாக வச்சுக்கோங்க ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு இதில் பேக்ரவுண்டு இது அந்த லென்ஸ் பிஎன்ஜி கொடுத்துருப்போம், அந்த ரவுண்டு பிஎன்ஜி. அது நான் இப்போ எடுக்கலை. அது எங்கே கிடக்குன்னு தெரில. ஆல்ரெடி போட்ட வீடியோவில் இருக்கும். ஓகே, இதில் பொங்கல்லே இருக்குது. போன பொங்கல்லே அந்த இதை எடுத்துக்கிறேன். டவுன் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ண போய் கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன் லைட்டாக. ஓகே, ஹைலைட் லைட்டாக டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, பிளெண்ட் கொடுத்து பாருங்கள் ப்ரோ. பிளெண்டில் செட் ஆகுதான்னு பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல செட் ஆகும். எந்த இடத்துலையுமே செட் ஆகலை. கீழே வச்சுருங்க ப்ரோ. ரொம்ப கீழே வச்சுருங்க. ஏன்னா மேலெலாம் வைக்காங்க, நல்லாவே இருக்காது இது. ஓகே, இந்த இடத்துல ஏதாச்சு. இப்போ நம்ம அந்த பொங்கல் பேனர் இதை எடுத்துக்கலாம் ப்ரோ. அந்த பிஎன்ஜியை. வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் ப்ரோ இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி வச்சுக்கலாம். நமக்கு செட் ஆகணும்ல.
ஓகே ப்ரோ, இப்படி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபோட்டோ இன்னும் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாடு ஸ்டில் ஆட் பண்ணலான்ட்டு இருந்தேன். நல்லாயிருக்கு பார்க்கவே. ஓகே ப்ரோ, நான் எல்லாத்தையுமே ஒரே இதாக கொடுத்துட்டேன். கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. ஏன்னா தனித்தனியாக எடுக்க முடியாது. நான் முடிஞ்சளவு எல்லாத்தையும் ஒரே இதாக கொடுக்குறேன். ஓகே, ஏன்னா தனித்தனியாக மாடு ஸ்பேஸ் டல்லாக அடிக்குது. ஓகே, மற்ற இடத்துல இந்த ஒரு டூப்ளிகேட் ஒன்று போட்டு வச்சுக்கலாம் ப்ரோ, இதுக்கும் சேஃபுக்கு. ஓகே, டூப்ளிகேட் போட்டாச்சு. மாடல்ஸில் வச்சுக்க முடியாதா? இப்போ இந்த மாடல்ஸில் எடுத்துக்கலாம். டூப்ளிகேட் போட்டது கீழே இருக்குது. கரெக்டாக வச்சுட்டு இந்த அரேஞ்ச் பண்ணி விட்ருக்கோம் அப்புறம் இங்கிட்டு இருக்கிறத. ஓகே, இப்போ டூப்ளிகேட் இருக்கிறத அதிகமாக டவுன் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஈஸி தான் ப்ரோ, ரொம்பலாம் இல்லை. யோசிச்சு பண்ணுங்கள் ப்ரோ, ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே. இதை டவுன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஃபோட்டோ பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இந்த மாடு கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், அதனால் சின்னதாக வச்சா கூட நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு தேவையில்லாத இடத்த மட்டும் எரேஸ் பண்ணால் போதும் ப்ரோ. இந்த சைடு அசிங்கமாக இருக்கனால இந்த இடத்த எரேஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு அப்படியும் ரொம்ப இருந்துச்சுன்னா லைட்டாக சைஸை கம்மி பண்ணி லைட்டாக மட்டும் கீழே அழிச்சு விடுங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். அவ்வளோதான் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு பொங்கல் பேனரை நானாக பார்த்தது கூட இல்லை. சூப்பராக தான் இருக்குது. மொபைலே தரமாக தான் இருக்குது. இப்படி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு மாடு ஃபோட்டோ வேணும்னா ஏதோ ஒரு இதில் போட்டு கட் பண்ணி கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணி, நம்ம ஸ்கெட்சாப்பும் எனக்கு கொஞ்சம் அவ்வளோ வரல. நான் அதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும் அவுட்புட்டு. அப்படி ஸ்மெட்ச் லைட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாடு ஸ்டிலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிஎன்ஜியை பார்க்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ, எந்த மாதிரி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ சேவ் பண்ணிக்கிறேன். நான் போன வாட்டியே சேவ் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. வீடியோலாம் அவ்வளோலாம் இழுக்கலாம். 5 நிமிஷம் 7 நிமிஷம் தான் இருக்குது. நான் கூட ரொம்ப இழுக்குன்னு நினச்சேன். சிம்பிள் மெத்தடு தான் ப்ரோ. நம்ம ஸ்கின்னு ப்ளஸ் பேக்ரவுண்டு அப்புறம் நம்ம வைக்கிற அது அந்த டெக்ஸ்ட்டு, அவ்வளோதான் ப்ரோ. இதுதான் ப்ரோ நமக்கு வந்து நம்ம ஃபோட்டோவை ஹைலைட் பண்ண போகுது. மற்றபடி வேறு எதுவும் நம்மளை ஹைலைட் பண்ணாது. இதுதான் ஹைலைட் பண்ணுறது. அப்போ தான் பார்க்க லுக்காகவும் இருக்கும், நல்லா மாசாகவும் இருக்கும். இந்த மாதிரி தான் ப்ரோ, ஈஸி தான் ப்ரோ. நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சந்திக்கிறேன் ப்ரோ.